இப்பவும் சொல்றேன், நீங்க குறுக்க மட்டும் வந்துடாதீங்க. அப்புறம் உங்க உசருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது, பாத்துக்கோங்க. என்ன பண்றது? அண்ணன் போற கோவத்தை பார்த்தா கொலையே பண்ணிடுவார் போல இருக்கு. ஐயோ, சரி நம்ம இங்கே இருப்போம். ஏதாவது சவுண்ட் கிண்டு வருதான்னு பார்த்துட்டு அப்புறமா போவோம். என்ன? ஆஹா, இவள திட்லான வந்தா கோவில் சில மாதிரி சும்மா அம்சமா இருக்காளே. இப்ப எப்படி இவள திட்டுறது? என்னடா அப்படி பாக்குற? செம்மையா இருக்குடி. அப்போ கால்ல பட்டாடி சரியாயிடுச்சா? அடி போடி, நெஞ்சில பட்ட அடி பலமா விழுந்திருக்கு. பாருடா. அவ கண்ண பார்த்தா தம்பி, சேர் அதெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அங்க இருக்கிற சேர்லாம் அங்க கொண்டு போய் வைங்க. அது போங்க போங்க. காரியத்தை கெடுத்துட்டார். சக்தி, டேய், வளைகாப்புக்கு நிறைய வேலை இருக்குடா. நீ சும்மா இருக்க மாட்டியா? வளைகாப்புக்கு ரொம்ப முக்கியமானது. என்னடா பண்ற? நான் போட்டு விடுறேன். ஏய், ஒரு சுத்து சின்னதா இருக்குடா. என் கைக்கு போகாது. நான் வேற வளையல் போட்டுக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், இதுவே போகும். என் வானத்தில் வந்த மின்னும் தாரகை அழகே நீதானே. ஏய், எப்படிடா? இது எப்படின்னு காதல சொல்லவா? டேய் கிரி, காலையில மழை வர போகுதுன்னு சொன்னாங்கடா. அந்த மாடியில வச்ச திங்ஸ் எல்லாம் மாத்தி வைக்கணும். நான் வர, இரு. எனக்கு தான் வளகாப்பு. எனக்கு தான் இன்னைக்கு நடக்க போதும்னு நினைப்போம். ஐயோ அண்ணி, சீக்கிரமே எனக்கு ஒரு மருமகளை பெத்து கொடு. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்களா? ஏ சக்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சகுந்தலாமா ரிப்போர்ட்டோட இங்க வர போறாங்க. சரண்யாவோட சந்தோஷம்லாம் காணாம போகுது. எனக்கு அது கூட முக்கியம் இல்லடி. ஆனா எல்லாரும் முன்னாடியும் நீ அசிங்கப்பட்டு நிக்க போறல்ல, அது தாண்டி எனக்கு முக்கியம்.
அத்தைக்கு தெரியாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற டிஎன்ஏ டெஸ்ட் மொபைல் இன்னைக்கு இருக்குடி உனக்கு. சக்தி, இவ்ளோ நடக்குது. ஆனா அசோக் இல்லாததுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு அண்ணி. ஆனா இப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல வளைகாப்பு முடியட்டும், அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். ஆனா அண்ணி, இந்த வளைகாப்பு நடக்கிறதே நீங்களும் உங்க வயித்துல இருக்கிற குட்டியும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் சந்தோஷமா தான் இருக்கேன் சக்தி. சரிங்க அண்ணி, நீங்க போய் சாமி கும்பிட்டுருங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். அண்ணே, கோவமா திட்ட போறேன்னு சொல்லிட்டு இப்படி இங்க நின்னு அண்ணிய பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. டேய், அவளை பாருங்கடா, எவ்வளோ அழகா இருக்காடா. பாருங்கடா, பிஞ்சு முகம்டா. எப்படா அவளை திட்டுறது? அண்ணே, உன்னால ஆம்பளை வர்க்கத்துக்கே அசிங்கம்ண்ணே. இப்படி கவுத்திட்டியண்ணே. டேய், இது சரிப்பட்டு வராதடா. நான் கிளம்புறேன்டா. ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க பேசி சமாதானம் பண்ணி சாப்பாடு போறதுக்கு 4 மணி ஆயிரும் போல இருக்கு. நான் கிளம்புறேன். பிரியாணி எல்லாம் போடுறாங்க. எங்க வீட்ல வேற லெவல்ல பிரியாணி சாப்பிடுடா. இது ஒரு பிரியாணி இட்டு போடா. பிரியாணி வாசமே நல்லா இருக்குடா. டேய் இருடா, பீஸ் எல்லாம் இருக்குடா. அத நீயே சாப்பிடு. ஐயோ, நீங்க தான் சகுந்தலாவா? ஆமா. டாக்டர் இந்த ரிப்போர்ட் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க மேடம். பூஜா, அந்த அம்மா இப்பதான் ரிப்போர்ட் வாங்கிட்டு கோவமா போறாங்க. நீ சொன்ன மாதிரி எல்லாமே பக்காவா பிளான் பண்ணியாச்சு. உன் பேர் வராம நான் பாத்துக்கிறேன். அப்படியே என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்க. ஓகே ஷாலினி, நான் உன்னை கவனிக்கிறேன். ஓகே. வா, நீ போய் பண்ணு. சரிங்க அத்தை. உனக்கும் ஏய், போ. என் பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நல்லபடியா ஒரு பேரனும் பேத்திய பெத்து கொடுத்தா நம்ம வீடு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, ரொம்ப தப்பாச்சே. அந்த சகுந்தலா அண்ணி, உங்களை பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உங்களால நம்ம வீடே சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கு. எல்லாரையும் ஒன்னா நிக்க வச்சு முதல்ல சுத்தி போடணும். நீயும் பார்க்க சூப்பரா இருக்க. நல்ல நேரம் பார்க்க சொல்லவா? பொண்ணுங்க உண்டானாலே அவங்க முகத்துல ஒரு தனியான கலை வந்துரும். பாருங்களேன் என் பொண்ண எவ்வளவு அழகா இருக்கல்ல பூஜா. அண்ணி, உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே நான் தான் உங்க குழந்தைய முதல்ல தூக்குவேன். அப்ப நானு தாய்மாமன் சீரா, நீ ஒரு 10 பவுன் போடணும். சூப்பர். நீயும் தாய்மாமா மாதிரி தான்.
நீயும் 10 பவுன் போடணும். ஆத்தி 10 பவுனா? அசிங்கப்பட்டான்டா ஆட்டோக்காரன். சரண்யா, ஆமா அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அம்மா நீங்களும் அப்பா பக்கத்துல வந்து நில்லுங்க. சரி வா. போங்க. 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா ஏய், உன்னை யார் கூப்பிட்டா? நீ எதுக்கு இங்க வந்த? நல்ல காரியம் நடக்கும்போது எப்படி வந்து நிக்கிறா பாரு. ரங்கநாயகி சரி ஏங்க அமைதியா இருங்க. இப்படி என் பொண்ணு முன்னாடி ஒரு தடவை மாசமா இருந்தப்போ இந்தா இவ பண்ண காரியத்தினாலதான் எல்லாம் நாசமா போச்சு. ஏங்க இவளுக்கு இந்த வளகாப்பு தெரிஞ்சிட கூடாதுன்னு தான் நான் யாருக்குமே சொல்லாம வீட்டோட வளகாப்பு ஃபங்க்ஷன் பண்றேன். அப்புறம் எப்படிங்க இவங்க வந்தா? ஏண்டி சக்தி, நீ இவ்வளவு வளகாப்பு கூப்பிட்டியா? சக்தி என்ன? நீயே கூப்பிட்டு இருந்தாலும் நான் இங்க வந்திருக்க மாட்டேன். வளகாப்பம் வளகாப்பு. எவன் வாரிசுக்கும் இவ வளகாப்பு பண்ணிட்டு இருக்கா? ஏய் 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 சகுந்தலா, நாக்க கொஞ்சம் அடக்கி பேசு. இல்லன்னு வச்சுக்கோ ரொம்ப அசிங்கமாயிடும். நான் எதுக்கு அசிங்கப்படணும்? அசிங்கப்பட வேண்டியது நீ. இந்தா நீயே பாரு. அப்பா இது பார்க்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏ சக்தி, அடுத்த ஆப்பு உனக்கு தான். என்ன இது? அம்மா ஏன் இப்படி பண்றீங்க? என்னது இது? டிஎன்ஏ ரிப்போர்ட். டிஎன்ஏ ரிப்போர்ட்டா? யாருக்கு? வேற யாருக்கு? உன் பொண்ணுக்கு தான். என்ன உளற? அவதான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலையே, அப்புறம் எப்படி ரிப்போர்ட் வரும்? உன் பொண்ணு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலன்னு யார் சொன்னா? உனக்கு தெரியாம சக்தி சரண்யாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டா. என்னம்மா அப்ப கூட நானும் தான் இருந்தேன். ஏ சக்தி, என்ன சொல்லிட்டு இருக்கா அவ? எனக்கு தெரியாம நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தியா? சக்தி, அம்மா கேக்குறாங்கல்ல, ஒழுங்கா சொல்லு. சக்தி சொல்லு. அம்மா, சக்தி அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாமா. இவங்க ஏதோ பிரச்சனை பண்றதுக்காகவே இப்படி சொல்றாங்க. இங்க பார் வெற்றி, இது உன் தங்கச்சியோட டிஎன்ஏ டெஸ்ட் தான். டெஸ்ட் எடுத்ததுக்கு இவ்ளோ பதறியே. இதுல என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு தெரியுமா? உன் தங்கச்சி வயித்துல வளர்ற குழந்தைக்கு என் பையன் அசோக் அப்பா இல்லைன்னு வந்திருக்கு. வெற்றி, ஒரு நிமிஷம் அது கொடு. பூஜா, என்னாச்சு? அத்தை, இவங்க சொல்றது உண்மைதான் அத்தை. இது சரண்யாவோட டிஎன்ஏ ரிப்போர்ட் தான். ஆனா சரண்யா வயித்துல வளர்ற குழந்தைக்கு அசோக் அப்பா இல்லைன்னு போட்டிருக்கு அத்தை.
அண்ணி அண்ணி ஏய், சரண்யா அண்ணி பாருங்க சரண்யா இங்க பாரு. ஏய் சக்தி, அது எப்படி? அத்தை அவ்வளவு தூரம் சொன்னாங்கல்ல, வெற்றியும் அவ்வளவு தூரம் சொன்னால, அப்படி இருந்தும் வீட்ல யாருக்குமே தெரியாம சரண்யாவை கூட்டிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்க. சொல்லு சக்தி, எனக்கு தெரியாம நீ டெஸ்ட் எடுத்தியா? ஏங்க நீங்க பேசாதீங்க. இவ இவ்வளவு தூரம் ஆடுறானா அதுக்கு காரணம் யாரு? எல்லாம் நீங்க குடுக்குற இடம். இவ யாரு கேட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா? ஏன் சக்தி இப்படி பண்ண? நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன்ல. இனிமே இதெல்லாம் உங்க குடும்ப விஷயம். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. இந்த நிமிஷத்துல இருந்து சரண்யாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரண்யாவை இதோட அறுத்து விட்டாச்சு. இப்ப புரிஞ்சுதா ரங்கநாயகி? ஏங்க என்னடி பண்ண போற? அவ கால்ல விழுந்து கெஞ்ச போறியா? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. சரண்யா கர்ப்பமா இருக்கிறத மறைச்சு சக்தி வேணும்னே ஒரு டிராமா போட்டா. இப்போ இந்த டிராமா வரையா? அத்தை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஊருக்கு முன்னாடி மொத்த குடும்பத்தோட மானத்தையும் காவு வாங்கிட்டாலே இவ. சரண்யா வாழ்க்கைக்கு வேற ஒள வச்சுட்டா. இப்படி மொத்த குடும்பமானத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டியேடி. ஐயோ அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஏய், தப்பு வேற எங்கேயும் இல்ல, முழுக்க முழுக்க உன்கிட்ட தான் இருக்கு. அத்தை உங்களை பழி வாங்குறதுக்கு தான் அத்தை இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவ உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணிருந்தா இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குமா? பூஜா, நீ கரெக்டா சொன்ன பூஜா. இந்தா சரண்யா கூட அண்ணி அண்ணின்னு பேசி சுத்திக்கிட்டு நான் வேண்டான்னு சொல்லியும் இவ போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கான்னா இவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். இவளுக்கு என்ன நடந்தாலும் தான் நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிற திமிரு. அதுதான் இவளோட பிரச்சனையே. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் ஏய், கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இத பாரு, நான் சொல்றத மட்டும் நீ கேளு. எப்ப நீ இவ்வளவு தூரம் துணிஞ்சியோ, ஏன் பொண்ணுக்கு இப்படி அசிங்கமான ஒரு பேரை வாங்கி கொடுத்தியோ, இங்க பாரு சக்தி, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. கிளம்பு, இந்த நிமிஷமே கிளம்பு வெளியே. அத்தை, நான் எதுக்கு அத்தை வீட்டை விட்டு வெளியில போகணும்? ஏய், நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கழுத்து பிடிச்சு வெள்ள தள்ளணும்டி. ஆனா என் புள்ள கட்டியிருக்கான் பாரு தாலி, அது உன் கழுத்துல இருக்குங்கிற மரியாதைக்காக தான் பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா நீயே வீட்டை விட்டு வெளியில போயிடு. அத்தை, எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். ப்ளீஸ் அத்தை. தாயே, நீ பண்ண வரைக்கும் போதுமா? முதல்ல இங்க இருந்து வெளில போ. கோதண்டம், இவ பெட்டி படிக்க எடுத்து வை. போ கோதண்டம். அத்தை, அத்தை வேண்டாம் அத்தை. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. நான் உங்க குடும்பத்துக்கு நல்லதுதான் அத்தை பண்ணேன். ஏய், உன்ன இது ஒன்னு சொல்லிடுறியே, இன்னுமா இந்த உலகம் உன்னை நம்பிட்டு இருக்க? அத்தை, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலனாதான் நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம். பண்ணா உண்மை தெரிஞ்சிரும் தான் அத்தை நான் பண்ணேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ரங்கநாயகி, அதான் எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்றல்ல சக்தி. இத பாரு, அவ சொல்ற மாதிரி ஒரு 2 நாள் டைம் கொடுத்து பாரு. மாமா, இந்த பிரச்சனைய எப்படி டீல் பண்ணனும் அத்தைக்கு நல்லா தெரியும். சக்தி, அத்தைக்கு தெரியாதா அவங்க பொண்ணு வாழ்க்கைய எப்படி சரி பண்ணனும்னு? நீ ஏண்டி நடுவுல புகுந்து இப்படி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? பூஜா, ஏய், சும்மா கத்தாத. இனி யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. ஏய், அதான் உன் துணிமணி எல்லாம் வந்துருச்சுல, ஒழுங்கா எடுத்துட்டு போ. என்ன வெற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏய், இனிமே உன் நடிப்பை எல்லாம் என் புள்ள நம்ப மாட்டான்டி. இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு நான் சொன்னதை கேட்டுட்டு அவன் சும்மா நிக்கிறான் பாத்தியா? அதுக்கு என்னடி அர்த்தம்? இந்த முடிவுல அவனுக்கு சம்மதம்னு அர்த்தம். அத்தை, வெற்றி கிட்ட பேசாதன்னு சொல்ற உரிமை எல்லாம் உங்களுக்கு கிடையாது. வெற்றி ஏன் புருஷன்.
அவனை கேக்குறதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. அவன் சொல்லட்டும். வெற்றி, சொல்லு வெற்றி. நான் வீட்டை விட்டு வெளியில போகணுமா? சொல்லு வெற்றி. பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அப்போ என்ன போக சொல்றியா வெற்றி?